ஸ்கூல்ல காம்படிஷனை பாக்குறதுக்கு போறதை விட பக்கத்துல இருக்கிற கேண்டீனுக்கு தான் நான் போவேன். நான் சின்ன வயசுல எத்தனை கில்லி தண்டா விளையாடி இருக்க தெரியுமா? எத்தனை கில்லிய அடிச்சு தூக்கி எவ்வளவு பரிசு வாங்கியிருக்க தெரியுமா? எங்க ஏரியால எனக்கு எவ்வளவு பேருன்னு தெரியுமா? பூசணிக்கா மண்டையா, நான் அந்த சின்ன வயசு விளையாட்டெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். இப்ப நாம காம்படிஷன் தொடங்கணும். அதுக்காக நாம பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும். சீக்கிரமா நாம பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? கில்லி ஆடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. நீ என் கூட வா, நான் உனக்கு சொல்லி தரேன் ட்ரைனிங். ஜெயிப்பேன்டா, நான் ஜெயிப்பேன். ஜெயிக்க போறது இந்த ஜான், தோக்க போறது மோட்டு பத்லு. அவங்கள தோக்கடிச்சு காட்டுறேன். என்னமா பஞ்ச் டைலாக் சொல்றீங்க? இப்ப பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல, நாம அவங்கள பஞ்சர் ஆக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கடா. இங்க பாருங்க, இந்த கொம்ப கையில இறக்கமா பிடிச்சுக்கிட்டோம். இந்த கில்லிய இப்படி கீழே வச்சிடுங்க. அப்புறமா இந்த கம்ப வச்சுக்கிட்டோம். இந்த கில்லி மனையில பாட்டனா அடிக்கணும். மேலே வந்த கில்லிய பாட்டனா அடிக்கணும். சாரி சாரி, கிரிப் மிஸ் ஆகி குச்சி பறந்து போயிடுச்சு. அம்மா இருக்குது. இந்தாங்க, இந்த குச்சிய நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. அப்புறம் கில்லிய இந்த குச்சியை தான் அடைச்சு தூக்கணும். அடிக்கிற அடி மறுநாடியா இருக்கணும். அப்பா ஓகே ஓகே, எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. குடு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இது இருந்தா தானே நீங்க கில்லி விளையாடுவீங்க. இனிமே கில்லியும் கிடையாது, என்ன அடிக்கவும் முடியாது. ஆஹா, கில்லி எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாக்கணும். அநேகமா இந்த கில்லி இங்க தான் விழுந்து கிடக்கணும். யாரோட கில்லி ரொம்ப தூரத்துல போய் விழுதோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். அட மோட்டு பத்லு, என்னருமே நண்பர்களே, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் ஒரு ஹைடெக்கான கில்லிய ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க நண்பர்களே, இந்த கில்லி எவ்வளவு தூரம் போனாலும் சரிப்பா, இந்த மீட்டர்ல அது எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு தெரியும். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இது எவ்வளவு தூரம் போனாலும் தானா திரும்ப வந்துடும். பாக்குறியா? ஒரு டெமோ காட்டுறேன். இப்ப அடிச்சு தூள் கிளப்புற பாரு. யா இது எவ்வளவு தூரம் பறந்து போச்சோ அந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஜிட்டல் மீட்டர்ல பதிவா இருக்கும். பாருப்பா, 100 மீட்டர் சூப்பரான கில்லியை ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். அத கொண்டாங்க. இப்ப நான் ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறேன். ஐயோ நண்பா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். கில்லி ஒருவேளை வீட்டுக்குள்ள போனா திரும்ப வராது. கில்லி பாக்ஸ் வீட்டுக்குள்ள போயிடுச்சப்பா. ஆஹா, இப்ப அந்த வீட்ல இருந்து எப்படி வெளியில எடுக்கிறது? யார் அதை அடிச்சாங்களோ அவங்க தான் போய் எடுத்துட்டு வரணும். பூசணிக்கா மண்டையா, தப்பி தவறி அவன் வீட்டுக்குள்ள போனோம்னா பாக்ஸிங்ல குத்திய பஞ்சர் ஆகிடுவான்டா. வேற கில்லியை ரெடி பண்றா. மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் ரெடி பண்ண முடியாதுப்பா. இப்ப பாருங்க வேடிக்கைய. பாக்ஸர் கிட்ட இவனுங்க நல்லா வாங்கி கட்டிக்க போறானுங்க. டிஷும் டிஷும். ஐடியா, இத கேளுங்க. அண்ணா அண்ணா. அடடா, சொல்லுங்க தங்கச்சி. அண்ணா, ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கம்பெனில இருந்து புதுசா சோப்பு பவுடர், சோப்பு எல்லாமே லான்ச் பண்ணிருக்கோம். இதுதானே அது? ஏ பாக்ஸர் என்னாச்சு? உங்க ஜன்னத்தாப்பால் உடைஞ்சிருக்கு போல இருக்கு. நான் உடனே வந்து இப்ப ரிப்பேர் பண்ணிடுறேன். அட இல்லப்பா, ஜன்னல் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, கண்ணாடி உடைஞ்சிருக்கான்னு பாருங்களேன். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. டேய், நான் தான் சொல்றேன்ல என் வீட்டு ஜன்னல் உடையலன்னு. என் வீட்டு ஜன்னல் நல்லா தான் இருக்கு. மரியாதையா போனை வைடா, இல்ல தொலைச்சிருவேன். நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. மேடம், ஒரு நிமிஷம். சின்ன பையனா இருக்கா? ரொம்ப பார்த்து சூதானமா அடிங்க. அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாவே இருக்கான். என்ன பண்ணுங்க? நீங்க சொல்லுங்க.
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதை ஊற வச்சீங்கன்னா 1 hour கழிச்சு. ஹலோ பாக்ஸர், உங்க டெரஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க. நாங்க டெரஸை கூட ரிப்பேர் பண்ணுவோம். டேய் சீலிங்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடா. என்ன கட்டம் இந்த நேரம்? நல்ல வேலை யாரும் பார்க்கல. அவங்களுக்குல போ. இங்க பாருங்க, நான் எப்பவுமே பொம்பளைங்களை அடிக்கிறது இல்ல. சாரி, இத புடிச்சுக்கோங்க. நீங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியாச்சே, உங்களை நல்லா கவனிக்கணுமே. இந்த கலக்கடிங்க போஸ். பத்துலு, எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. இந்த பாக்ஸர் எப்ப பார்த்தாலும் நம்மள பஞ்சர் ஆக்கிக்கிட்டே இருக்கான். பேசாம ஒரு பேக வாங்கி கொடுத்தா அதுல பஞ்சர் பண்றான்னு சொல்லிடலாம். இவன் அடி தாங்க முடியலடா. இங்க பாரு மோட்டோ, டிஸ்ப்ளே எதுவும் உடையல இல்ல. ஓகே ஓகே, எல்லாம் சரியா தான் இருக்கு. எங்க ஓடுற? சொன்னா கையில குடுத்துட்டு போ. கிள்ளிய குடுறா, இல்லடா பின்னாடி வருத்தப்படுவேன். வருத்தப்பட போறது நான் இல்ல, நீங்க தான். இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? நீங்க தானே. ஏன் தலைய குறி பார்த்து கில்லி அடிக்கிறீங்களா? அதுவும் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் சும்மா இருப்பேனா? இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஜான் ஆக போறான் தான், ஜான் ஆக போறான் தான். இத சுக்குநூறா உடைக்காம நான் விட மாட்டேன். என்ன பண்றேன் பாருங்க. இத உடைக்காம விட மாட்டேன். இருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இன்னைக்கு கல்லால அடிச்சு உன் எலும்ப நொறுக்கல. என் பேரு போட்டு இல்லடா. என்ன காரியம் பண்ண? அத முதல்ல செக் பண்ணணும். அந்த தண்டனை கட்டான் இதை உடைச்சு நாசம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த குட்ட பையன் மிதிச்சு நாசம் பண்ணிட்டான்டா. நம்ம கனவெல்லாம் அவன் சதிச்சிட்டான். கலக்குறீங்க போக. நல்லா அடி தம்பி. ஐயோ, சாமியா சரிப்பா. உடன்பிறமா சகோதரா, அந்த கிளியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறப்பா. நீங்க ரப்பர் கிளவுஸ் போட்டுக்கங்க, கரண்ட் ஷாக் அடிக்காது. ஆமா ஓகேடா மண்டையா. இருடா டேய், குடுறாத. பிரமாதம். இந்த கில்லி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிருக்கு. இன்னும் அது கீழே விழவே இல்லை போல இருக்கு. அங்க பாத்தீங்களாடா, மறுபடியும் அது என் தலை மேல வந்து விழ போகுது. அவனுங்க வேணும் தான் இப்படி செய்யறானுங்க. சீக்கிரம் ஓடுங்க. இந்த கில்லியே என் தலைமையிலேயே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ணுது? மறுபடியும் வருது.
அந்த கில்லியை நீ மிதிச்சு எப்படி சுக்குநூறாக்குனியோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அந்த கில்லி ஒன்றை இப்ப துரத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஒரு ஓட்டம். நண்பர்களே, இன்னைக்கு நடந்த இந்த கில்லி தண்டா காம்படிஷன்ல மோட்டு பட்லுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இப்போ அவங்க அடிச்ச அந்த கில்லி இன்னமும் கிரவுண்டுக்குள்ள எங்கேயோ தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னமும் கூட என்னோட டிஸ்டன்ஸ் மெஷரிங் மிஷின்ல மீட்டர் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதை நீங்களே பாருங்க. இந்த மீட்டர் எப்ப நிக்கணும் எனக்கே தெரியல. என்ன விட்டுட்டு எங்கடா போறீங்க? இந்த கில்லியை என் வயித்துல இருந்து எப்படியே எடுக்கிறது? மரியாதை இதை எடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. போராடிக்கடா, நில்லுங்க.